ஈரோடு அருகே அரசு சார்பில் பிரம்மாண்டமாக கட்டப்பட்ட சமுதாய நலக்கூடத்தை நிர்வகிக்கும் பொறுப்பு முதல் முறையாக மகளிர் குழுவிடம் ஒப்படைக்கப்பட்டிருப்பது கவனம் பெற்றுள்ளது. அது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை பார்க்கலாம். ஈரோடு மாவட்டம் அவல்பூந்துறை அருகே சேமூர் அம்பேத்கர் நகரில் தமிழ்நாடு அரசு சார்பில் 1.5 கோடி ரூபாய் செலவில் சமுதாய நலக்கூடம் அமைக்கப்பட்டுள்ளது. விசாலமான வரவேற்பு கூடம், மணமகன் மற்றும் மணமகள் அறை, சமையல் கூடம் மற்றும் உணவருந்தும் பகுதி என தனியார் திருமண மண்டபத்தில் உள்ள வசதிகளுக்கு இணையாக இந்த சமுதாய நலக்கூடம் கட்டப்பட்டுள்ளது. இந்த சமுதாய நலக்கூடத்தை கடந்த 14ஆம் தேதி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காணொலி வாயிலாக திறந்து வைத்த நிலையில் அதை நிர்வகிக்கும் பொறுப்பு ஓம் சக்தி எனும் மகளிர் குழுவிடம் முதல் முறையாக ஒப்படைக்கப்பட்டுள்ளது. இதற்காக அவர்களுக்கு சென்னையில் சிறப்பு பயிற்சியும் அளிக்கப்பட்டுள்ளது. எங்கள் ஏரியாவில் ஃபங்க்ஷன்னா நாங்கள் வெளியில் தான் போவோம். அங்கே எல்லாம் ப்ரைவேட்டில் கொஞ்சம் அமௌண்ட்டு ஜாஸ்தியாக இருக்குது. ஆனால் கவர்மெண்ட் மூலிமா எங்களுக்கு இங்கே மீடியமான அமௌண்ட், அதாவது 15,000த்துக்குள்ள அமௌண்ட்டில் வாடகைக்காக நாங்கள் இது பண்ணிகிட்ருக்கோம். நிறைய ஃபங்க்ஷன் எல்லாம் வந்துட்டுருக்கு. ஆனால் அந்த அமௌண்ட் வச்சு நாங்கள் மேலும் மேலும் டெவலப் பண்ணுவோம். எங்கள் ஓம் சக்தி குழு நம்பி கொடுத்துருக்காங்க. நாங்கள் 13 மெம்பர்ஸ் இருக்கோம். அந்த 13 மெம்பர்ஸ் நல்லா டெவலப் பண்ணுவோங்கிறது எங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை. இந்த சமுதாய நலக்கூடத்தில் பூந்துறை, சோழிப்பாளையம் உள்ளிட்ட கிராம மக்கள் நிகழ்ச்சிகள் நடத்தி கொள்ள வழிவகை செய்யப்பட்டுள்ளது. நாங்கள் காட்டு வேலைக்கு போயிட்டு இருந்தோம். இப்போ எங்களுக்கு இது சுயமாக ஒரு தொழில் மாதிரி எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இது நல்லா டெவலப் பண்ணுவோம். இதனால் எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. இப்போ இருக்கிற ஊர் பொதுமக்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. அப்புறம் பக்கத்தில் இருக்கிற கிராமத்துக்கும் எல்லாத்துக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. ஓம் சக்தி மகளிர் குழுவைச் சேர்ந்த பெண்களுக்கு சமுதாய நலக்கூடத்தை நிர்வகிக்கும் பொறுப்பு வழங்கப்பட்டது கிராமப்புற பெண்களின் முன்னேற்றத்திற்கான திறவுகோலாக கருதப்படுகிறது. சன் நியூஸ் செய்திகளுக்காக ஈரோட்டிலிருந்து குணசேகரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.